தமிழ் தேசியம்ன்ற ஒரு கட்சி வரப்ப அவங்க வந்து ஆளணும் நான் சொல்றப்ப அவங்க கிட்ட இருக்க தவற சொல்லுங்க. ஆனா அவங்க வந்து விற்கிற ஒரு கோரிக்கை என்னது, தமிழன் ஆளணும்னு நினைக்கிறத வந்துட்டு தவறா பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு தமிழன் ஆள்றான்றத பெருமையா இன்னைக்கு பேசுறீங்க. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? அது கரெக்டான கொஸ்டின், நீங்க அதை கேட்கலாம். அப்போ நீங்க வந்துட்டு உங்களோட ஆசைக்கு உங்களோட ஏம் ஒன்று இருந்திருக்கு. ரஜினி ஐயா வந்தாருன்னா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இப்போது எல்லா சேனல்லையும் ஒரு வைரலாக போயிட்டு இருக்க நியூஸ் என்னன்னாக்கா, சேனலில் போகிறது இல்லாமல் வலையொலியில் என்ன போயிட்டு இருக்குன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு அவரோட வலையொலியில் போடுற வீடியோ, இந்த மாதிரி ரொம்ப வருடங்களாக அரசியல் போட்டி போட்டு மக்களுக்கு அங்கே வந்து சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை, அதுக்கு ரொம்ப காத்துட்டு இருந்தோம், அதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்க இடைத்தேர்தலில் வந்திருக்கு, அது மக்கள் ஓகேனாக்கா நானும் வரேன் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதை பார்க்கறது உங்களுக்கு எப்படி தோணுது? இப்போ நாம் தமிழருக்கு இது ரொம்ப பின்னடைவாக இருக்குமா, இல்லை இது கடும் போட்டி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டியா நீங்க கருதுறீங்களா? நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் போட்டி போடலாம் வரா மாதிரி பேசல. அவரு நான் பாலிடிக்ஸ்குள்ள வரேன், மக்களுக்கு நல்லது செய்ய வரேன். இத்தனை வருஷமா அவர் எப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அவர் நான் கேள்விப்பட்டது வந்து ஊனமுற்ற மக்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, அநாத பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்களுக்காக பேசுறது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த சின்ன சின்ன விஷயமா ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன், நான் பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை பண்ணணும்னா எனக்கு பாலிடிக்ஸ் ஒரு டூலா இருக்கும், அதிகாரம் பெரிய இடத்துல பெரிய விதமா நான் நல்லது பண்றதுக்கு எனக்கு பாலிடிக்ஸ் ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம் தான். அது அவர் சொன்னது வந்துட்டு சேவை செய்ய வர அரசியல், சரிங்களா? நீங்க இந்த அரசியல்ல வந்துட்டு களம் எப்படி இருந்தது இத்தனை வருடங்களா? அதை எதிர்த்து யார் பேசணும்? தவறுகள் நிறைய இடத்துல நடந்திருக்கும். அந்த தவறை வந்து தட்டி கேட்கறதுக்கோ இல்ல அது ஆப்போஸ் பண்றதுக்கோ யாரெல்லாம் நின்னா? இந்த திரையுலகம் சார்ந்து இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க யார் வந்து நின்னா? ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த இடத்துல தடுத்து நிறுத்தத்துக்கு, எதிர்த்து கேட்கறதுக்கான ஒரு குரலா யார் நின்னா? குரலா யார் நின்னா எல்லா இடத்துக்கும் எல்லா விஷயத்துலயும் வந்து ஆக்டர்ஸால பேச முடியாதுல்ல. அப்புறம் பட் ஆனால் சில விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் வரவங்களுக்கு மக்கள் வந்து முதல் உரிமை தரணுமா, இல்லை இங்கேயும் திரையுலகத்துக்கு வராங்க ஆசைப்படுறாங்கன்ட்டு அவங்களுக்கான ஆதரவை ஃபர்ஸ்ட் திரையுலகத்துக்கு தரணுமா? அப்படி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் வராரு, அது நல்ல விஷயம் தான் சொன்னேன். அவர் எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அவருக்கு முன்னாடி அவரை விட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்யணுன்ற மைண்ட் செட்டில் வரவங்க, அவங்களோட வாழ்க்கையை மொத்த சேவைக்காகவே பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் தரலாம், முக்கியத்துவம் அவங்க தரலாம். அந்த மக்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நீங்கள் முக்கியத்துவம், அதாவது ஆராய்ந்து யாருக்கு வந்து முன்னுரிமை தரணுன்றது இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு திட்டம் எடுத்துட்டு வராங்க, நீட் தேர்வு திட்டம், அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டு, அதானி, அம்பானி இவங்கெல்லாம் வந்து உள்ளே வரப்ப பல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் உள்ள. அதாவது மண் வளம், நீர் வளம், இதை வந்து என்னடா இதை சார்ந்தே பேசிட்டு இருக்காங்கன்றதை விட இது பேசுறதுக்கான காலம் இதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்ற மண்ணும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ அதுக்கான அரசியல் வந்துட்டு முன்னெடுத்துட்டு வரப்ப அந்த இடத்துல சீமானன் அவர் என்ன சொன்னார்னா, நாம் தமிழர் சார்பா இதை அரசியலை யார் முன்னெடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கான ஆதரவு அவரும் தரனார். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரஜினிகாந்த் அவர் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்திருந்தார், அதாவது அரசியலுக்கு வர போறதா பேசிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப கடுமையாக எதிர்த்தவர் சீமானவர், சரிங்களா? ஆனால் அவர் வராததுக்கான காரணம் இது வரைக்கும் தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தன்னோட மண்ணில் பிறந்து வளர்ந்தவனுக்கு தன்னோட மண்ணை பற்றி தெரியும், தன் மண்ணை ரொம்ப நேசிக்கிறவனுக்கு அதோட தேவை என்னன்றது புரியும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே என்ன, அதாவது தமிழ்நாட்டு மக்களோட கலாச்சாரம், இது சார்ந்த ஒரு விஷயமும் அரசியலில் முக்கியம். இது மட்டும் வெறும் வந்து சேவை மட்டும் வச்சுட்டு இவங்க பண்ணாங்கன்றதுக்காக மட்டும் வராமல், என்னோட கலாச்சாரத்துக்கும் எனக்கு முக்கியத்துவம் தரணும், என்னோட கலாச்சாரத்தை அழிக்கக்கூடாது, என்னோட மொழியை அழிக்கக்கூடாது. ஏன்னா உலகம் முழுக்க வந்துட்டு மொழி சார்ந்த அரசியல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அது மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ் மண்ணை நேசிச்ச ஒரு தலைவனை வந்து நம்ம எடுத்துட்டு வர்றப்ப அவன் வந்து எல்லாத்துக்கான அரசியலை பார்ப்பான். விஜய் அண்ணா அவர் வந்திருக்காரு, அவர் வர்றப்ப தமிழ் பையன்ற ஒரு மக்களுக்கு அந்த ஒரு இடத்துல அவரோட முதல் உரிமை. ஏன்னா அவரோட பாட்டு ரீசெண்டாக நான் கூட எதிர்த்து பேசினேன், ஒரு சினிமா பாட்டு எடுத்து வந்து பாடுறப்ப அந்த பாட்டில் கூட நீங்கள் சொன்னீங்க ஒரு வரி, ஆள போகிறான் தமிழன் அப்படின்னு. அந்த ஒரு வரியால் உங்களுக்கு அவ்வளோ மனசில் ஒரு பிடிப்பு. நோ 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 இது தப்பா இருக்குது. நான் இந்த மாதிரி நான் பேசவே இல்லை. அந்த ஆள போறான் தமிழன் பாட்டுனால அவர் எனக்கு பிடிச்சது. அவர் பிடிக்க சொல்ல, அந்த வரி உங்களுக்கு பிடிச்சது சொன்னேன். உங்களுக்கு அந்த வரி பிடிச்சதுக்கு காரணம் ஆள போறான் தமிழன்
அந்த தமிழன் என்ற ஒரு சொல்லு வந்து தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ரஜினி அவர் வர்றதுக்கு அப்போ அந்த அரசியலை எதிர்த்தவர் யார் தெரியுமா? தமிழன் வர்றது ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க, நாங்க வரோம், நாங்க நிக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இதுலன்னு சொல்லிட்டு இப்போ சீமான் அண்ணன் பேசுறாரு. இவரோட பேச்சை எதிர்த்து பேசினது யார் தெரியுமா? லாரன்ஸ் ஒரு வாட்டி எதிர்த்து பேசினாரா? பேசியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லது செய்யறதுக்கு யார் வந்தா என்ன, எதுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க, எதுக்கு எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்க எதிர்த்து எதுல பேசுறாங்க? ஐயாவோட உருவத்தை, ஏதாவது ரஜினி ஐயாவோட உருவத்தை தவறா பேசுனாங்களா? ரஜினி ஐயா வந்து உதவி செய்யறாங்கன்னா அதை ஏதாவது தவறா பேசுறாங்களா? அதாவது ஆளணும்னு நினைக்கிறப்பதான் எதிர்த்து நின்று பேசினாங்க. ஆளணும்னா என்னது? சீமான சிஎம் ஆனாலும் அவர் எல்லாரும் அவருக்கு கீழே தான்ற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் தமிழ்நாடு வந்துடும். என்னன்னா செல்யூட் அடிக்கிறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் சிஎம்ஐ பார்த்து. ஏன் என்னோட எல்லாத்துக்கும் அவர் தான் லீடர் இப்போ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும். அப்போ என்னோட தமிழ் மண்ணில் பிறந்த ஒருத்தனை நான் நிற்க வைக்கணுன்ற ஆசை வந்து என்னோட ஆசை. அதை விட்டுட்டு நான் மலையாளியோ இல்லை கன்னடனோ இல்லை தெலுங்கனோ நான் எடுத்து வந்து நிற்க வைக்கக்கூடாது. ஏன்னா என்னாவோ அவனுக்கு வந்து அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயன்றது வந்துட்டு ஒரு அளவு தான் இருக்கும். சரி, 100%. இது இந்த இடத்துல வந்து லாரன்ஸ் வந்து அவர் சொன்னார், ஓகே. அது எதுக்கு சொன்னாருன்னா, ரஜினியை கொஞ்சம் காட்டுமா சீமான் அண்ணன் பேசுறதுனால அவருக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஸ்டாரோட ரசிகம் அவரு. அந்த ஒரு விஷயத்தினால அவர் பேசியிருக்கலாம். இப்படி ஏன் சொல்றீங்க? நான் சொன்னது நீங்க சீமான் அவர் பக்கம் இருக்க நியாயத்தையும் எடுத்து பேசணும்ல. அவர் என்ன கேட்டாரு? அது தப்பு. நீ வந்து ஒருத்தரை வந்து சார்ந்து நீ பேசுற, பப்ளிக்ல வந்துட்டு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, அப்ப இவர் சைடு நியாயமே இல்லைன்ற மாதிரி பேசுற. அது ஆக்சுவலா இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் அவர் போட்ட வீடியோலயும் அவர் சொல்றது அதான், நான் வந்து யாருக்கும் எதிர்ப்பு அரசியல் பண்ண வரல, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்தா வரேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாரு. இன்னைக்கு அதை தான் பண்ணி ஆகணும். சரியா? அன்னைக்கு எதிர்த்தாரு, இன்னைக்கு அதை பண்றாரு. ஏன்னா இப்போ வரைக்குமே சரி, எதிர்ப்பு அரசியல் பண்ணி யாருமே ஜெயிக்கல இப்போ வரைக்கும். அன்னைக்கு எதிர்த்தாருன்னு நான் சொன்னேன். அதாவது இன்னைக்கு எதிர்க்கல, அன்னைக்கு எதிர்த்தாரு, பேசினாரு, ஒரு கமெண்ட் விடுறாரு. ஒரு ஆக்ஷன் வருதுன்னா அதுக்கு ரியாக்ஷன் சில பேர் இருந்து வரதான் செய்யும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் கிடையாது. ஒருத்தங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இப்போ நீங்க வந்துட்டு அரசியல் வந்து காதலிச்சு ஒருத்தரை தூக்கிட்டு வந்து மேலே வைக்கணுமா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸா பார்த்துட்டு இருந்தாரு, அவர் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ சகாயம் போன்றவருக்கு வந்துட்டு சீமானை நான் நேசிச்சாலும் அந்த கட்சியை நான் நேசிச்சாலும் சகாயம் போல ஒருத்தர் வந்துட்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பல காணொலியில நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சிஎம் விஜய் வந்து ஏன் சகாயத்தை வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க, எதனால அதை பண்ணிருக்க மாட்டாரு, எதனால அது பண்ணிருக்க மாட்டாருன்னு யோசிக்கணும்னா அது வந்து நிறைய இருக்கலாம். சொல்லுங்க, உங்களால முடிஞ்சது. ஒரே டிவிக்கே கிடையாதுல்ல, இப்போ அவங்களுக்குள்ள நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அதுல மக்களுக்கே தெரியும் யார் யார் எப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏடிஎம்கே உள்ள வந்திருக்காங்க, திருமாவளவன் அவர் கட்சியில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, காங்கிரஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு சிங்கிள் டிசிஷனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எடுத்துட்டு வர்றதுன்றது எந்த விதத்துல நடக்கும், சாத்தியமா அப்படின்றது மக்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லார் மேலேயுமே கேஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ ராகவா லாரன்ஸ் அவர் வராரு, அவர் வந்து சேவை செய்யணும்னு வராரு. இந்த கட்சியில கட்டமைப்பு சரியா இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அது அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கலாம். அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறவன் கரெக்டா இருக்கிறானா இல்லையான்றது முக்கியம் இல்லையா? தப்பு நடந்தா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கிற இடத்துல அந்த எந்த பொசிஷனா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க பண்ணது தப்பு, அதை பேசணும்னு பேசக்கூடாது. தப்பு நடக்குதுன்னா பேசணும். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி தான் நமக்கு தேவை. மக்களுக்கு மொத்த மக்களையும் ஆளக்கூடியவங்க சைலண்டா போகக்கூடாது. தவறு நடக்குதுன்னா, அநீதி நடக்குதுன்னா இது அநீதி சார், இது வந்து அக்செப்டபிள் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தைரியமா கொடுக்குறவரு அரசியல்ல ஆதரவு நம்ம மக்கள் தரணும். என்னோட எதிர்பார்ப்பு தைரியமா பேசக்கூடியவர். இப்ப சொன்னீங்க தெரியுமா, இது கரெக்டான கொஸ்டின். இது கரெக்டான என்ன சொல்றது வேலை இருக்கு. கரெக்டா மக்கள் தரணுன்றீங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்றவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் ஆதரவு தராங்களா? இல்லைங்க, தராங்க தரலன்னு அது ரெண்டாவது. நான் என்ன கேட்கிறேன்னா, என்னோட நான் சொல்லி முடிக்கிறேன், என்னோட வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. நான் என்னோட காணொலியில இந்த மக்களுக்கு புரிதல் பண்றதுக்காக மட்டும்தான் நான் பேசுறேன். இதுக்கப்புறமா அதை கேட்டுட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன் அது அவங்களுக்கு. நீங்க ரெண்டாவதுன்னு சொல்றீங்க தெரியுமா, இதுவே தப்பான பார்வைன்ற. நீங்க ஒருத்தங்க தப்பு செஞ்சா அதை கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்க. ஒரு பதவியில இருந்துட்டு அந்த கேள்வியை கேட்கும் போது அந்த பதவியும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பதவி அவங்ககிட்ட இருக்கிறது ஒண்ணு, அடுத்து அவங்க வாழ்க்கையே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். செகண்ட், நம்ம உட்காந்துட்டு யூடியூப்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு போயிடலாம்.
ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய கட்சியில் இருந்துட்டு அவங்க கூட இருந்துக்கவங்க தப்பு செய்யும் போது அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு அந்த பதவியில் அவங்களால நிலைக்க முடியுமா? இதுக்கு நீங்க பதில் பார்த்துங்க மக்களே. இதுதான் நான் சொல்றேன். அவங்க முக்கியம் எது நினைக்கிறாங்கன்னா பதவி, மக்களை நினைக்கல. பதவி இல்ல, அவங்க சைலண்டா இருக்க காரணம் தான். அவங்க ஒரு தப்பை எடுத்து கொஸ்டின் ரேஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்க பதவி போயிடுச்சு. சரி, ஒரு பர்டிகுலர் மக்கள் மட்டும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஓகேவா? ஆனா மக்கள் தான் சப்போர்ட் பண்றாங்க தவிர ஆள்றவங்க சப்போர்ட் இல்ல. பவர் அங்க இல்ல. பவர் இருக்கவங்க ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. இப்போ அந்த பவரை எதிர்த்து வெளியே வந்துட்டு ஜெயிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இது நடக்குமா? நடந்திருக்கா? மக்கள் ஒரு எக்ஸாம்பிள், நான் மக்கள் இளைய தளபதி என்ன சொன்னாருன்னா தீய சக்தியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாரு. ஓகே, நான் என்ன சொல்றேன், தீய சக்தியை எதிர்க்க அந்த தைரியம் அவர்கிட்ட இருந்தது. ராகவா லாரன்ஸ் அவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அதாவது இளைய தளபதி அவர் அதை சொல்லி வந்தவர் இங்கே தீய சக்தியை உள்ள குட்டி ஏன் வச்சிருக்காருன்னு கேள்வி கேட்கறதுக்கு அவரால் முடியல. விஜய்க்கு இருந்த தைரியம் அவருக்கு இல்லை. விஜய்க்கு இருந்த தைரியம் அவருக்கு இல்லை. விஜய்க்கு இருக்க 1.5 கோடி மக்களோட நான் பேசி முடிச்சிடறேன் அவருக்கு இல்லை. இளைய தளபதி அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட பேசுறது தீய சக்தி திமுகவை வெளியெடுக்கணும் சொன்னாரா இல்லையா? ஓகே, அதை மக்களும் ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க அவங்க சரியில்லை, அது உண்மை, 100% உண்மை. அதனால தான் நான் என்ன சொன்னேன், எனக்கு சீமான் அண்ணன் பிடிக்கும், சீமான் வைக்கிற அவரோட கொள்கை, சீமான் அண்ணனோட கொள்கை பிடிக்கும், அது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் திமுக அதிமுக இருக்கக்கூடாது. நாம் தமிழர் எல்லாருக்குமே என்னன்னா திமுக அதிமுக இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மோசமான அரசியலை பண்ணாங்க. மக்களுக்கான தேவையை அவங்க பார்க்கல, அவங்களுக்கான தேவையை அவங்க பார்த்தாங்க. அவங்கள எதிர்த்து பண்ண அரசியலில் 2 பேர்ல யாராவது ஒத்து ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் சீமான் அண்ணனும் சொன்னார். ஓகே, இங்கே விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு சிஎம். இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவர் திரும்பவும் அங்கிருந்து வந்தவங்கள அவர் எடுத்துக்கிட்டார். காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க, அதிமுகல இருந்துட்டு பேர அரசியலும் நடந்திருக்கு, அங்க இருந்தும் உள்ள வந்திருக்காங்க. அதாவது ஓட்டு போட்ட மக்களை ரிசைன் பண்ண வச்சிருக்காரு. அதாவது எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அந்த மக்களுக்கு திரும்பவும் இடைத்தேர்தல் எடுத்து வந்திருக்காங்க. யாரு? ஏடிஎம்கேல ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் மக்களோட பார்வைக்கு சரியான விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, இசக்கி சுப்பையான்றவர் ஏடிஎம்கேல இருந்தார். ஏடிஎம்கேவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க, டிஎம்கேவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. இப்போ அவரை இவங்க கட்சியில் வரப்ப சேர்த்துக்கிறாங்க. இது சிபிஎம்மும் சொல்லியிருக்கு, விடுதலை சிறுத்தையும் சொல்லியிருக்கு, இந்த பேர அரசியலை அக்செப்ட் பண்ணிக்கல, நாங்கள் இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வராரு, இப்போ அரசியல் செய்யணும்னு வராரு. அப்போ அவருக்கான ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. ஒரு பத்திரிகையாளரா வெளியில இருந்து பாக்குறப்ப ஏன் நீங்க இப்போ தாவேகா சார்பா நீங்க போட்டிடுறேன்னு சொல்றீங்க, தாவேகா இந்த டிசிஷன்லாம் எடுத்திருக்கல, இது எல்லாமே சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அவர் முன்னாடி நிற்கும், அவங்க பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நீங்க அந்த கட்சியில சேர்ந்து நீங்க அரசியல் பண்ணும்போது இந்த மக்களுக்கு தெரியும், நீங்க இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஓகே. ஆனால் இந்த பேர அரசியலுக்கு அப்புறமா நீங்கள் விஜய் அவர் கூட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பதவி மட்டும்தான் தேவையா? சரியும் தப்பும் மக்கள்கிட்ட வெளிப்படையாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், அது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத உணர்வீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம், பேர அரசியல்னு சொல்கிறீங்க. பேர அரசியல் பேசுனாங்களா இல்லையான்றதுக்கு வெளியே இருந்தால் சொல்லிருக்காங்க தவிர ப்ரூஃப் இல்லை. ஒன்று ரிசைன் பண்ண தப்பா, அதுக்கப்புறமேட்டு அவங்க ரிசைன் பண்ணது தப்பு தான், அதை நான் கரெக்டுலாம் யாருமே பேசல. அவங்க 4 பேர் ரிசைன் பண்ணது பெரிய தப்பு தான், மக்களோட காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று. அதுக்கப்புறமேட்டு ஏடிஎம்கே இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க தப்பாக பண்ணுறாங்கன்றத விட அவங்க கட்சி நிறையா தப்பு தான் பண்ணியிருக்குதுன்னு நம்மளே பேசியிருக்கிறோம். ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியே தேவையில்லைன்னு தான் பேசுகிறோம். ரெண்டாவது இன்னொன்று, நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு ஆள்ற கட்சியை எதிர்த்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிவிட்டு அவங்க கூடவே இருந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காத விஷயம். அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க, அது எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். கொஸ்டின்ஸே கேட்கக்கூடாதுன்றீங்க. இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் தப்பு நடந்தால் கம்முன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தப்பு நடந்தால் கம்முன்னு இருக்கணும்னு சொல்லலை. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போது லாரன்ஸ் அவர் வராரு, அவர் தப்பு பண்ணால் ஆள்ற கட்சி தப்பு பண்ணால் கேட்கறதுக்கு தான் ஆப்போசிட் கட்சி இருக்காங்க. ஓகே, உணரக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்காங்க. தவறுனா அந்த கட்சியில் பயணிக்கிற, இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம்னா சீமான் கூட பயணிக்கிறாங்கன்னா ஒருத்தர் அவரோட கருத்தை மட்டும்தான் எல்லாரும் பேசுறாங்கன்றது தவறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அதை பேசுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. அதை வெளிப்படுத்தாம கட்சி சார்பாகவே பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கட்சியில் எந்த தப்பு நடந்தாலும் அவங்க தட்டி கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, மக்களுக்காக பேச மாட்டாங்க, கட்சிக்காக தான் பேசுவாங்க. ஆமா, அப்படிதான் பேசுவாங்க. இது வரைக்கும் அப்படிதானே இருக்கு. இதுதான் தப்புன்றோம், நாங்க அதை வச்சுதான் அரசியல் எதிர்த்து பண்ணணும்ன்ற. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நாம் தமிழர் அவங்க எடுத்து வச்ச
கோட்பாடு எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஆட்சியில் கூட சேர்றவங்க ஒருத்தவங்க கூட அதில் இருக்கவங்க ஒருத்தவங்க ஆட்சியாளர் தப்பு பண்ணி கொஸ்டின் கேட்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறது ஒரு நியாயம். ஓகேவா? டிவிகேல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணவே இல்லை, டிவிகே என்ன சொல்கிறது, சில விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு தப்பு பண்ணால் கேள்வி கேளுங்க, தப்பு பண்ணால் கேள்வி கேளுங்கன்னு அந்த கேட்குற விஷயமே டிவிகேவை கேட்கல. நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், அதாவது புரிய வைக்கிற மக்கள்கிட்ட. இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணும்போது அங்கே இருக்க தவறும் சொல்லி காட்டணும்ல, நியாயமாக பேசணும்ல. அதாவது மக்கள் சேவை செய்ய போகிறேன்றாங்க. இங்கே வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அதிமுக திமுக இவங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும்னு வந்தவர் அதிமுக ஆட்களை திரும்பி சேர்த்து வச்சிருக்காரு. அவர் கூட போய் இவரும் சேர்றாரு. இப்போ அந்த கட்சியில் இருக்க கொள்கையே உடஞ்சி போன மாதிரி தானே. அந்த கட்சிக்கு ஆதரவாக நிற்கும் போது தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்காக தானே இந்த டீமே ஜாயின் ஆகுதுன்றது என்னோட கேள்வி. தமிழ் தேசியத்தை உடைக்கிறாங்கன்னு எந்த விஷயத்துல சொல்றாங்க? ஆமா, அவங்களை எதுக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை எடுத்துட்டு வரணும். இப்போ சகாயத்தை எடுத்துட்டு வந்தாருன்னா சத்தியமா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒருத்தர் வரப்ப மக்களுக்கு சேவை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். இங்கே வந்து பிரபலம் அந்த ஒரு பிம்பத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே அவர் சேவை செஞ்சுருக்காரு ராகவா லாரன்ஸ். ஆனால் அதிகாரத்தில் அவர் வந்து உட்காரும் போது இவங்க கூட யாரை நாங்கள் எங்கே உட்கார வைக்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்க திராணி இல்லாமல் தான் அங்கே வரணும். அதுதான் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. தளபதி சிஎம் விஜய் அவர் பார்த்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும், இந்த மக்கள்கிட்ட ஓட்டு போட்ட இந்த 1.5 கோடி மக்களுக்கு ஆப்போசிட்ல டிவிகே உள்ள இருந்து ஒருத்தங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க சொல்லும் பொழுது இந்த மக்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, அவங்க எது பண்ணாலும் தப்பு வந்து சுட்டி காட்டக்கூடாது. தளபதி விஜய் அவர் மேல இருக்க தப்புன்னு ஒன்று சொல்லிட்டாலே மக்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க. அதுதான் அந்த 1.25 கோடி மக்கள் தான் நீங்க பேசுறீங்க. மொத்த தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு 5.5 கோடி இருக்கு. அந்த 5.5 கோடியில 1.5 கோடி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. 1.5 கோடி பேர் தான் இந்த அரசியலை இப்போதைக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்காங்க. மீதி பேர்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. இங்கே 1.5 கோடி இல்லை, அதுதான் தப்பாக நினைக்கிறீங்க. இங்கே வந்து ஓட்டு வந்து எதிர் ஓட்டும் வாங்கி அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சரிங்களா, அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரி, அந்த எதிர் ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களாம் ஆப்போசிட்டா வந்து நிற்கிறாங்களே. இப்போ எத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க, நான் ஓட்டு போட்டேன் நீ எதுக்கு போய் டிவிகேல சேர்ந்தேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போட்டிருக்காங்க? எத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க? இப்போ பொதுமக்கள்ல இருந்து எத்தனை கேஸ் வந்திருக்கு? பொதுமக்கள் சார்பாக தான் ஏடிஎம்கேவோட தலைமை இருக்கும், பொதுமக்கள் சார்பாக தான் திமுகவோட தலைமை. பொதுமக்கள் வெளியே வந்து எத்தனை பேர் பேசுனாங்க? உங்களுக்கு புரியுதா? அதிமுகல இருந்து எத்தனை பேர் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டா ஓட்டு போட்டாங்களோ அவங்களாம் பிரிஞ்சு இப்ப போனாங்களா? அவங்க காரணம் என்னன்னா அவங்க மேல அதெல்லாம் தப்பு. இன்னும் கேட்டா அப்படி பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் தெரியும், அதுவே தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப புரியுதா இந்த மக்களுக்கு? இந்த 2 களவாணிகளும் சேர்ந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு. யார் யாரு? டிவிகேவும் இந்த ஏடிஎம்கேல 25 எம்எல்ஏவும் களவாணின்னு சொல்ல. களவாணி தான். நீ வந்து மக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேக்குறேன், நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. ப்ரூஃப் இப்ப இருக்கு. ஓட்டு பேரத்தை பத்தி பேசல. களவாணினா மக்கள் வந்து இவர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அந்த ஏடிஎம்கே சார்பா. ஆனா மக்களை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு டிவிகேக்கு போய் ஓட்டு போட்டாங்க. உங்க தொகுதியில அந்த அதிகப்படியான மக்கள் ஏடிஎம்கேக்கு போட்டிருக்காங்க. அவங்களதான் நீங்க யோசிக்கணுமே தவிர்த்து, அதாவது மெஜாரிட்டி எங்க இருக்கோ அங்க ஓடி போக கூடாது. உங்க தொகுதியில உங்க மக்கள் எதை எதிர்பார்த்தாங்கன்றத உங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்கள எதிர்த்து தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க சட்டமன்றத்துல. அப்போ அது எதிர்த்து பண்ற அரசியல், மக்களை எதிர்த்து பண்ற அரசியல் இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்காங்கல்ல ஒரு கோடி பேரு, அவங்கெல்லாம் எங்க? யாரு குரல் தாங்க அங்க சட்டமன்றத்துல ஒழிக்கணும்னு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்றதான் போய் நீங்க எடுத்து நியூஸை போய் பாருங்க. எத்தனை இடத்துல பெயிண்ட் அடிச்சு, அதாவது இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதடா அப்படின்னு சொல்லி மக்கள் எத்தனை இடத்துல பேசியிருக்காங்க போய் பாருங்க, பதிவு எடுத்து பாருங்க. அந்த தொகுதி மக்கள் அதிமுக இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வசூல் அந்த 4 தொகுதியோட ரிசல்ட்டை பாருங்க. அதாவது எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. அதே சிவசங்கர் அவர் போய் பாருங்க, அவர் போய் பேச சொல்ல என்ன பேசியிருக்காரு, அந்த ஊர் மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன், உங்களை வந்துட்டு உணர்வுபூர்வமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பிம்பம் வந்து அவங்கள வந்து வேண்டாம்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்களையும் நீங்க உடைச்சிருக்கீங்க. அதாவது இதை தான் சொல்றேன், 2 களவாணிங்க சேர்ந்தாங்கன்னு. 2 களவாணிங்கன்னா அந்த மக்களை எதிர்த்து நின்று அரசியல் பண்ணியிருக்காங்க. இந்த 2 களவாணி புரியுதா? அந்த தொகுதி மக்கள் இப்போ அம்பாசமுத்திரம் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க எஸ்ஐகி சுப்பையாவை. இப்போ இந்த எஸ்ஐகி சுப்பையா மக்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு. டிவிகே ஜெயிக்க கூடாதுன்னு தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆமா, அப்போ இவங்களை தேர்ந்தெடுத்த மக்களை வந்துட்டு இவரு முட்டாளாக்கிட்டுலாம் போயிருக்காரு. யார் கூட போய் சேர்ந்தாரு? டிவிகே கூட. அதாவது என்னது, யார் கூட வந்து நின்னா இந்த மக்கள் வந்து கோவப்படுவாங்களோ அதை பண்ணியிருக்காரு. அப்ப அதுக்கு பேர் என்னது? களவாணி தானே. ஓட்டை வாங்கி ஏமாத்திட்டாங்களா? நான் வந்து அவங்களுக்கு அது கரெக்ட் தான், அந்த களவாணி தான் சொல்றேன். அது கரெக்ட் தான்.
நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களுக்கு நான் கேட்குற கொஸ்டின் புரியுதான்னு தெரில. இந்த விஷயம் பண்ணது சின்ன விஷயம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய விஷயம். மக்கள் வந்து அவங்களுக்கு அத்தனை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கிட்ட ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க, ஓகேவா? அவங்க எல்லாரும் வர மாட்டாங்க, அவங்க சார்பா தலைமை, அந்த தலைமை இங்க பிரச்சனை. எல்லாரும் வந்தாதான் அங்க நல்லதுன்னு ஒண்ணு நடக்கும். பெரிய ஒருத்தனை மட்டும் முன்னாடி நிக்க வச்சுட்டு நாங்கெல்லாம் பின்னாடி நின்று போவோம், அவங்க மட்டும் போனோம்னு நினைச்சா அந்த ஒருத்தனுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது, ஏதாவது பாதிப்புன்னு வரும்போது அப்படியே தட்டி விட்டு போயினே இருப்பாங்க. அப்பதான் இந்த மக்களுக்கு தெரியும், இவர் கேட்ட கேள்விக்கு அந்த திராணி உள்ள ஒருத்தர் தான், அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். யாரு கேட்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும். யாரு போயிட்டு காசு பின்னாடி போறதோ, கூட்டம் பின்னாடி போறதோ, காசு பின்னாடி போறது கூட்டம் பின்னாடி போறது இல்ல, பயம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பவர்னு வரப்போ அதுக்கு பின்னாடி போறப்போ பயம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழ்நாடுன்னு இல்ல, நார்மல் உலகத்துல பாலிடிக்ஸ்னு உள்ள போனாங்கன்னா ஒரு பயம்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். மெஜாரிட்டி பக்கம் பேசுறது அரசியல் நினைச்சிட்டீங்கன்னா அது இல்ல அரசியல். நியாயம் பக்கம் பேசுறது தான் அரசியல். நியாயம் எங்க நடந்தது? உங்களுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுங்க. அந்த 19 லட்சம் ஓட்டு போட்டதுல நீ தோத்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தானே ஓட்டு போட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அவங்களோட ஏம்னா தெரியுமா, அவங்களோட குறிக்கோள்னா தெரியுமா? இவரு தமிழ் மக்களுக்காக அரசியல் பண்றாரு, மத்தவங்க பிரைவேட் கம்பெனிக்காக அரசியல் பண்றாங்க. அது கரெக்ட் தான், அதுதான் சொல்லிருக்கேன். நான் அதுதான் கேட்கிறேன். 19 லட்சம் பேர் யார் தெரியுமா? உங்களை மாதிரி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க, ஓகேவா? அந்த 19 லட்சம் பேர் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மாற்றம் வந்து பெருசா இருக்கணும். நீங்க யோசிக்கிற மாதிரி என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நான் அனுபவிச்ச கஷ்டம் எதுவும் அனுபவிக்க கூடாது, தமிழ்நாட்டோட மண்ணு நாஸ்தியாகுது, வளம் நாஸ்தியாகுது, எல்லாம் கண்ணு கூட பார்க்குறோம், நம்ம இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்போ வந்து ஓட்டு போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி ஓட்டு போட்டது என்ன யூஸ் ஆச்சு? அந்த யூஸ் என்ன இருக்கு? அந்த 19 லட்சம் பேர் போட்ட ஓட்டு எதுக்கு யூஸ் ஆச்சு? நீங்க வந்து ஓட்டே போடலன்னு வச்சுங்களேன், நாளைக்கு எந்த ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குன்றத பயம் இல்லாமல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆப்போசிட் ஆள்றவங்க. அதாவது ஆள்றவங்களுக்குள்ள ஒன்று தோணும், அந்த 19 லட்சம் இருக்குடா, ஒரு தொகுதியில் மினிமம் 5000 இருக்காங்கடா, எதிர்த்து நிற்பாங்கடா அவங்க, புரியுதுங்களா? அந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வரும் ஆளுங்கட்சிக்கு. ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ இப்போது அந்த மாதிரி ஓட்டு எடுத்துருந்தா இன்றைக்கி மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன சொன்னார் சீமான் அவர், நீ வந்து ப்ரைவேட் செக்டர் பின்னாடி போனால் எடுத்து நிற்பேன், எங்கேயும் எடுத்து வந்து வைக்க முடியாது. அது எந்த தைரியத்தில் பேசுகிறாரு? நீங்கள் கேட்டிங்களா அந்த மக்கள் வந்தாங்களான்ட்டு? அந்த மாதிரி மக்களாக தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, வருவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி மக்கள் வரணும் நீங்கள் எதிர்பார்க்குறது இவங்ககிட்ட இருக்காங்கன்ற. அதனால லாரன்ஸ் அவர் வர வச்சு இருங்க. இந்த இடத்துல நான் எதுக்கு இதெல்லாம் பேசினேன்னா, இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணும் ஒருத்தவங்களை தள்ளி விட நினைச்சவர் தான் லாரன்ஸ் வந்து, அண்ணா நீங்கள் பண்ணுறது ரைட்டுண்ணே, ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அவர் நல்லவராக தானே படுறாரு, எங்கள் ஒரு கோணத்தில் பார்க்குறப்ப அப்படின்றப்ப இல்லை. அவரோட வீடியோஸ் முன்னாடி எடுத்து பாருங்கள், தெனாவட்டலாக பேசுவார். பேசும்போது அதில் வார்த்தையில் தெனாவட்டல் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படியேப்பட்டவருக்கு அதிகாரம் கிடச்சிதுன்னா நக்கல் அடிப்பாங்கல்ல, தமிழ் தேசத்தை பார்த்து ரொம்ப கேவலமாக நினைப்பாங்கல்ல. டேய், தமிழ் தேசியத்தை பார்த்து அவங்க பேசின வார்த்தை தமிழ் தேசியம், நீங்க உங்க இஷ்டமா ஒரு விஷயம் எடுத்துக்க கூடாது. தமிழ் தேசியம் தமிழை பத்தி அவருக்கு தப்பாலாம் பேசுறது இல்லை. தமிழை பத்தி தப்பா பேசலைங்க. தமிழ் தேசியம்ன்ற ஒரு கட்சி வரப்ப அவங்க வந்து ஆளணும் நான் சொல்றப்ப அவங்க கிட்ட இருக்க தவற சொல்லுங்க. ஆனா அவங்க வந்து விற்கிற ஒரு கோரிக்கை என்னது, தமிழன் ஆளணும்னு நினைக்கிறத வந்துட்டு தவறா பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு தமிழன் ஆள்றான்றத பெருமையா இன்னைக்கு பேசுறீங்க. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? அது கரெக்டான क्वेश्चन, நீங்க அதை கேட்கலாம். அப்போ நீங்க வந்துட்டு உங்களோட ஆசைக்கு உங்களோட ஏம் ஒன்று இருந்திருக்கு. ரஜினி ஐயா வந்தாருன்னா அவர் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாரு, உங்களுக்கான ஒரு மவுஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு அது இளைய தளபதி வந்ததுக்கு அப்புறமா ஓகே இவர் அண்ணா வந்திருக்காரு, இப்போ இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்ற ஒரு ஏம்ல நீங்க வரீங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன், விஜய் அண்ணனை வந்துட்டு நான் எதிர்க்கல. இந்த இடத்துல தமிழன் வந்து அரசியல் பண்ணணுன்றது தமிழ்நாட்டுல அது வந்து தேவை, அது நீட். அதை தானே பேசினார் அப்போ சீமான் அண்ணன். கரெக்ட் தான். நீங்க திராவிடத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் எதிர்த்தாரு. அவர் இல்லைன்னா அதையே எதிர்த்திருக்க மாட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நானு நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்து, நாம் தமிழர் மேனிஃபெஸ்டோ, இதை பற்றி தப்பாக இங்கே யாரும் பேசவே முடியாது, பேசவும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஸ்டின் கேட்கணும், கொஸ்டின் கேட்குறவங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கூட இருக்கவங்க கொஸ்டின் கேட்கணும்னு சொல்கிறீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களால அது பண்ண முடியாது. இப்போ நான் கேக்குறேன், பாலிடிக்ஸ் பண்ண இந்த மக்கள்ல உங்களுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்களா, யாரை எதிர்த்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க? மெயினா யாரை எதிர்த்து பேசுனீங்க? டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே 3 பேர் எடுத்து பேசுனீங்களா? பேச பேச வீடியோ கொஞ்சமா ஃபேமஸ் ஆச்சா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க இங்க இருந்து ஊருக்கு போகும்போது என்கிட்ட தமிழ்நாட்டுல கால் எடுத்து வச்சா என்ன ஆகும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே.
யார் சொன்னா? இவ்வளவு தைரியமா பேசுறியாடா? யாருமே ஊருக்கு வந்தா என்ன ஆகும் அந்த பயம் எல்லாம் இல்லையாடான்னு கேட்கலையா? இங்க இருக்கிறவங்க தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்போ கேரளா சன்னவங்க பேசினாங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஊர்ல இருக்கிறவங்க பத்தி நான் வந்துட்டு தப்பு தான் சொல்லுவேன் நான். இப்போ உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தேன், லாரன்ஸ் என்ன வராரு பா, தைரியமானவர் பாருன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் வந்துட்டு இது வரைக்கும் எந்த தவறையும் வந்து சுட்டி காட்டல. அதாவது மக்களோட சேர்ந்து ஜல்லிக்கட்டு தடையில வந்துட்டு கூட்டத்துல வந்து அது சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்தாங்க, அப்புறமா வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்பவும் கலைந்து போங்க, இதுக்கப்புறம் செட் ஆகாது. அதாவது வெற்றி எடுத்துட்டு கலைஞ்சு போல, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, கலைஞ்சு போயிடலாம் அப்படின்னு கலைஞ்சு போனாங்க. விட்டுட்டு போனவங்க நிக்கல, அவங்களாம் நிக்கல. அங்க எத்தனை பேர் போலீஸ் அடிச்சாங்க, எவ்வளோ பிரச்சனை, அதெல்லாம் விட்டு போயிடாச்சு. நான் அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க உயிரை விட்டவங்க இருக்காங்க. இப்போ அதுதான் கேக்குறேன், ஜல்லிக்கட்டுக்கு வந்தவங்கல்ல முக்காவாசி பேரு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? வீடியோஸ் பாருங்க. ஆரம்பத்துல வந்தாங்க, எத்தனை பெரியவங்களும் அவங்க வந்தாங்க, எத்தனை க்ளீன் பண்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு க்ளீன் பண்ணாங்க. எத்தனை மக்கள் வந்தாங்க அந்த இடத்துக்கு? 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு இடத்துல நியாயம் தர்மம் பேசணும், தவற சுட்டி காட்டணும். இங்க அரசியல் வரவங்க வந்துட்டு அவங்களோட பிழைப்பை வந்துட்டு நடத்தணும்னா தப்ப சுட்டி காட்டல, மக்களுக்காக பேசணும்னா ஆக்சுவலா தப்ப சுட்டி காட்டணும். நான் என்ன சொல்ல வரேன்னு கரெக்டா ஒரே லைன்ல முடிச்சிடுறேன். நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளால முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு போயிட்டா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஒன்றொருத்தவங்க தப்பு செய்கிறாங்க, அந்த தப்பை தட்டி கேட்டு அங்கே நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம போகிறப்போ அவங்க யார், எந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சிந்திக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்கா, அவங்கள எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம தனியாக இல்லை, யாருமே தனியாக இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலின்னு இருக்குது. ஓகேவா? அதை வச்சு ஏன்னா படத்துங்களில் அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் படத்தில் அப்படி காட்டுறது மக்களுக்கு பயத்தை உண்டாக்குறதுக்கு தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பாரதிராஜா இருக்காருல்ல, இந்த ஆளுங்கட்சி காங்கிரஸ் தெரியுமா, அவரை எதிர்த்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவரெல்லாம் இல்லை, வாழலை, மக்களுக்காக வாழலை, அவங்க வீட்டுக்காக ஒரு வாழலை. பத்மஸ்ரீ விருதை தூக்கி எறிஞ்சாரு. ஓகே, தெரியுமா? எது என்ன பேசினாரு? இந்த பத்மஸ்ரீ சொல்றீங்க ஏங்க, அந்த மாதிரி ஒருத்தர் தான் வரணுங்க. நான் என்ன சொல்ற, உணர்வு வரக்கூடாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒண்ணு புரியல, நான் திரும்பவும் சொல்லல, நான் அவங்களாம் வரக்கூடாதுன்னு நான் பேசவே இல்லை. நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க கேக்குற கொஸ்டின் மாதிரி ஆட்களை எதிர்த்து அவங்க அரசியல் பண்றாங்கன்ற அந்த லாரன்ஸ் அப்படிதான் நடக்கும் தமிழ்நாட்டுல. அதுதான் தமிழ் மக்களுக்கு நான் இப்ப பேச வரேன். இங்க நான் என்ன சொல்ல வரேன், ஒருத்தர் வந்து உணர்வு பூர்வமா மக்களுக்கு தேவையான விஷயத்த பேசுறவங்களை எதிர்த்து அரசியல் பண்றாங்க. அந்த அரசியல் வந்து பாக்குற என்ன மாதிரி மக்களுக்கு ஆதங்கமா இருக்கு. என்னடா உங்களுக்கு தேவை, அவங்கள உடைக்கணும்னு உங்களுக்கு எப்படி என்னடா ஆசைன்னு கேட்கணும் தோணுது. ஏன் தெரியுமா? இந்த நம்ம ஊர்ல மக்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க, சிகரெட் பாக்கெட் இருக்குல்ல, அதுல கிளியரா போட்டிருப்பாங்க, இதை பிடிச்சா உங்களுக்கு இப்படி ஆயிடும், போட்டோவோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாக்கெட்டா வந்து இப்போ யூஸ் பண்ணுவாங்க, அந்த பாக்கெட் எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பாங்க. இப்படிதான் மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா ஊர்லயும் மக்கள் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ டிவிக்கே தான் அந்த டப்பா, இல்லை ஏடிஎம்கே தான் அந்த டப்பா, இல்லை டிஎம்கே தான் அந்த டப்பா. இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாமே வந்து இதில் ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அப்படி கம்பாரிசன் இருந்தது. எனக்கு தேவைன்னு இல்லை, பிடிச்சது, எனக்கு பிடிக்குது, என்னை கொண்டாலும் பரவாயில்ல, அப்படிதான் மக்கள் யோசிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை யூஸ் பண்ணா எனக்கு பாதிப்பு மட்டும் இல்லை, என் கூட இருக்கணும் பாதிப்புன்னு தெரியும். சரியா? இது அரசியல். படத்துலயும் போடுவாங்க, கீழேயும் போடுவாங்க. இதுதான் கரெக்டான அரசியல். கூட இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பும் தெரியும், ஆனா பக்கத்துல உட்காந்துக்கினே பிடிப்பாங்க டம்மு, கூட இருக்கிறவங்க குடிக்க வைப்பாங்க. புரியுதுல? அதாவது இதே மாதிரி தான் சரக்கு அடிச்சா தப்புன்னு தெரியும், கல் அடிச்சா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரியும், ஆனா கல்லுக்கு ஆதரவு இல்லை, சரக்குக்கு ஆதரவு. அதாவது இந்த நாம் தமிழர் வந்துட்டு தமிழ் தேசிய கட்சி மேல வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் தெரியும். ஆனா இந்த கட்சி வரப்ப லாட்ரி சீட் இருக்கு, கள்ள கும்பலுங்க உள்ள வருது. அதாவது எப்படி லாட்ரி சீட்டும் கள்ள பணம், அதாவது பிளாக் மணி, இந்த கேஸ்லாம் இருக்குல்ல, அப்படியாப்பட்டவர் உள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறப்ப அது பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு அவரை, அதனால ஓட்டு போட்டிருக்கீங்க. இதை எதிர்த்து தான் நாங்களும் அரசியல் பண்றோம். இந்த காணொலியில நான் என்ன சொல்ல வரேன், இதுல இருந்து மக்களாகிய நீங்க தேர்ந்தெடுக்க போறவங்கள தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து ஆராயுங்க. அவங்க எதுக்காக அரசியலுக்கு வராங்க, அந்த அரசியலால மக்களுக்கு நலன் கிடைக்குமா கிடைக்காதா? ஆராயிறதுன்னு இல்லை, நான் திரும்ப தான் சொல்றேன், அவங்க ஆராயிறாங்க, அவங்களுக்கு தெரியுது தப்புன்னு, தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஓட்டு போடுறது மக்கள் வந்து சில பேர் பிடிச்சு பண்றாங்க, என் அண்ணன் வந்தா செய்வாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இப்போ எங்க வீட்லயே நான் பார்த்துருக்கேன், அவர் வந்தா செய்வார், அவர் எப்படியாச்சும் நாங்கள் எடுத்து வந்து மேலே உட்கார வச்சிடணும். அவங்களுக்குள்ள வந்துட்டு மற்றவங்களை பற்றி தெரியாது, தமிழ் தேசியத்தை பற்றியே தெரியாது. அதாவது
எங்கள் வீட்டில் நான் பேசுகிறப்ப ஒய்ஃபோட அவங்க அம்மா கிட்ட பேசுகிறப்ப தமிழ் தேசத்தை பற்றி தெரியாது. சீமான் அண்ணன் சொன்னால் உடனே போயிட்டு ஏதோ தவறான ஒரு விஷயத்த சன் டிவியில் போட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை ஒவ்வொருத்தரோட வேலை. இந்த காணொலி என்னோட சைட்லேருந்து நான் போடுறதுக்கும் காரணம், எனக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. தமிழ் தேசியன்ற ஒரு அரசியல் வந்தால் நிறைய எல்லாரும் நல்லா இருப்போம். இங்கே வந்து நம்ம மட்டும் நல்லா இல்லாமல் நம்ம மண் நல்லா இருக்கும், நம்மளை சார்ந்த இந்த பூமி தமிழக பூமி அதுக்கான அரசியலும் முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி காணொலி பதிவே பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி தமிழ் தேசிய பேசுகிறவங்க நிறைய பேர் வராங்க, ஆனால் அவங்களுக்கான ஆதரவு காணொலி மூலிமா கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்காது. இப்போது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மானிட்டைசேஷன் ஆச்சு, சேனல் மானிட்டைஸ் ஆனோடனே வருமானம் வரத்துக்கான பல வழிகள் அதில் காமிச்சிருந்தது. என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் போதை இன்க்ளூடிங் அடல்ட்டு ரம்மி இதெல்லாம் காமிச்சிது. எல்லாத்தையும் நான் லாக் பண்ணிட்டேன். எதை நான் காமிச்சேன்னா பாலிடிக்ஸு, சரிங்களா, அரசியல் ரீதியான ஒரு கருத்து, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எஜுகேஷன் ரீதியான ஒரு கருத்து, இதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த மாதிரி கேசினோ, இந்த செக்ஸ், இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பு, இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஆடுக்கெலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. வருமானம் வேணும்னா எல்லாத்துக்கும் பண்ணலாம், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு மக்களுக்கு எதை எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்குது. வியூஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி விஷயத்த ஆதரிச்சா வியூஸ் வரும், ஆனால் மக்களுக்கு அது இல்லை. இந்த மக்களை என் வீட்டில் இருக்க ஒருத்தவங்களாம் பார்க்குறனால தான் நான் இந்த மாதிரி பேசுகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களே என்னை எதிர்க்கப்போ மக்கள் எதிர்க்காமல் இருப்பாங்களா, என்ன எதிர்த்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்து ஒரு சிலர் மாறலாம், நல்லது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.